இந்த பெண்ணை எப்ப பார்த்த வந்திருக்கிறது? இந்த பெண்ணை எப்ப பார்த்த வந்திருக்கிறது? ஐயோ இந்த பொண்ணு எனக்கு கேட்டவா பைய காரணம் நடந்தது என்ன? கொலை கொலையா? மாபெரும் கொலை. கொலையா? கொலை கண்டாலே கொலையா நடக்கிறது. நான் தமக்கு கண்டாக நாடிட்டு போட்டு அப்பா நீங்க தவறாது என்னுடைய பஞ்சாயத்தில் ஆட்சியை கொலை கொள்ளை கற்பரப்பு அனைத்தும் கொடிய தீமை எவ்வளோ செய்கிறார். அந்த கொடியவன் யார் என்று யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். அவன் யார் என்று கொண்டு வந்திருக்கிறார். உலக கண்மான வழங்கப்படும். உண்மையாக தவறாக நமது நாட்டிலே பெண்ணை கொலை செய்தவன் நீதிபதி அவர்கள் சொல்றடா யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் கொலை செய்த குற்றவாளி. தைரியமா சொல்லு, நான் இருக்கிறேன். யாரவை சொல்லுப்பா. எவ்வளோ பொறப்பண்ணா எவ்வளோ செத்தா கொலை செய்தது கொலை செய்தவன் ஒரு வேலையில விட்டு பையா என் பதவியை பற்றி ஆசைப்படுகிறான். அனுமதி இல்லாமல் நீதிமன்றத்திற்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் ஒரு குற்றவாளி என்று விரைத்து விட்டாயே. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். பார்த்து ஒரு கொலைகாரனை விரைத்து விட்டாயே. பல காரியங்களை உரைத்த என்னப்பா எனக்கு என்னவோ அமைச்சர் மீது நான் சந்தேகமாக இருக்கிறேன். இத்தனை வீரர்கள் ஏன் அமைச்சர் வந்து கொள்ள வேண்டும்? அப்படி பார்க்கப்படால் இந்த கொலை செய்த அமைச்சர்
அமைச்சர்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. எப்படி அம்மா என்றால் அவர்கள் வார்த்தை மேலே பூமாதேவியா கீழே ஆகாய வாங்கியா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார். நிச்சயமாக இந்த பிள்ளையை அமைச்சர் தான் தெரிவிக்க வேண்டும். இளவரசி பட்டப்படி முடித்து தாய் கொண்டிருக்கிறாய். பெரியவர்கள் பேசிக்கொண்டு அமைச்சரவர்களை இந்த நீதிமன்றத்தை பெரியவர்கள் சிறியவர்கள் வித்தியாசப்படுகிறது. யாருனாலும் நீதி எடுத்துக்கிறார். அவருக்கு இந்த தகுந்த தகுதி அப்பா இந்த கொலை நடந்த இடத்தில் இந்த கொலை நடந்த இடம் இந்த கொலை நடந்த இடம் பச்சாமலை குளம். மறுக்கப்படாத உண்மை இது. கொலை செய்திருந்தா உண்மைதானே? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? அதவா நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை அரசாட்சி. அதவா ரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுளே கல்லாரா கல்லார மனிதர்களாலே அட பாருங்களா. சாட்சியம் யாரையா சொல்லுவது? இந்த பிள்ளைக்கு சாட்சி தெரியுமா? இந்த விண்ணையோ இந்த மண்ணையோ காக்கும் அந்த கடவுள் மாறியப்பட்ட சாட்சி. அந்த கடவுள் மாறியப்பட்ட சாட்சி. மண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய அந்த சிலை கல்லாக இருக்கக்கூடிய அந்த சிலை கல்லாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான்? ஒரு வேலை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா நாட்டை மக்கள் மாற்ற
எல்லாருமே மாட்டுவாங்கடா. கல்லாக இருந்த சாட்சியை விட கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது அப்பா, ஐயா இவர் இறந்து கிடக்கிற அழகிய பெண் யார் அவள் பேரு? ஐயா இதோ இருந்து பிணமாக கிடப்பது ஏன் தெரியுமா? இதோ இருந்து பிணமாக கிடப்பது ஐயா இதோ இருந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை சுகந்தி என் தங்கச்சி ஐயா என் தங்கச்சி ஐயா உன்னுடைய தங்கை சுகந்தியா? இப்படித்தானையா செய்வதப்பா. என்னுடைய பேர் சுந்தர் ஐயா அப்பா சுந்தர், ஏழை ஏழை சுந்தர். நியாயம் சொன்னார் கண்ணால் பார்ப்பது பொய், போய் காதால் கேட்பது பொய், சபா. வீர விசாரிப்பது பொய் என்று ஏய். சொல்லியிருக்கிறார்கள். சாட்சி இல்லாத வழக்கை, வழக்கை. காரியம் இல்லாத சத்தியம். கேட்பு சுரக்கால் கொண்டு போகுவார். ஏய். இதற்காக சாட்சி சொல்லாதே. பரவாயில்ல. என்னது? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூட சாட்சி சொல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூட சாட்சி சொல்லாதா? ஐயா என் தங்கையை பிரிஞ்சு நான் தவிக்கிறேன் ஐயா. என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறேன் ஐயா. ஐயோ, என் தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லையே. என் தங்கையை சாமிக்கு நியாயம் கிடைக்கவில்லையே. ஐயா, என் தங்கையை கற்பனை பேசுறவன் உன் நாட்டு அமைச்சர் என்று வளமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் இந்த ஏழைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே. என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே. ஐயா ஏழையாக பிறந்தாலும் என் தங்கைக்கு நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை பட்டையா என் தங்கச்சி. என் தங்கச்சி வாழ்க்கை சேர்ந்து கொலை செய்த படுபாவிக்கு தண்டனை கொடுக்கவில்லையே. ஐயா இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னனா வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை தேர்ந்து கொள்ளாத மண்ணில் தோழ அப்படிப்பட்ட மனதில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தையை அறிந்தறிந்தாரு ஸ்ரீ சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மனதில பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேவைய பரிசா கொடுத்தாய பாரி வல்லார். அப்படிப்பட்ட மரபுல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா என் தங்கி சாவிக்கு நீதி வேண்டுங்க. என் தங்கியின் சாவிற்கு நியாயம் வேண்டுங்க. இதோ என் தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறேனே. என் தங்கச்சி பிரிந்து நான் துடிக்கிறேனே. என் தங்கச்சிக்கு நீதி கிடைக்கவில்லையே. ஐயா என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் துடிக்கின்றனோ, அதே போட்டு ஏழை என் வயிறு சாபத்தை தர போறியா? என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தமிழ் வாழ்கின்றனோ அதே போட்டு உன் நாட்டை நாட்டு மக்கள் தமிழக கட்டிய மனைவிடத்து நடு வீதிக்கு அனாதை வருவா. இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். அண்ணா மனோர்மணி, மகளே மகேஸ்வரி, அமைச்சர் அவர்களே, ஏழைகள் நீதிமன்றத்தில் ஆடி எதற்காக ஐயா வருகிறார்கள்? நமக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள், நமக்கு நீதி கிடைக்கும் என்றுதானே நம்பிக்கையோடு வருகிறார்கள். அந்த ஏழைய நம்பிக்கையை தூள் தூளாக உடைத்து எறிந்து விட்டேனே. சொந்தக்கார சாட்சி செல்லாது என்று நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவன் சாலமிட்டு போகிறான் ஐயா. என் தங்கையை பிரிந்து நான் எப்படி தனிமரமாக இருக்கிறேனோ அதே போன்று நாட்டு மக்கள், உன் பிள்ளைகள், மனைவி அனைவரை இழந்து நீ தமிழாக தவிக்க வேண்டும் என்று அந்த ஏழை சாவு தந்துவிட்டு போகிறாரே. அந்த ஏழை கொடுத்து சாவு பலிக்குமா? ஒரு ஏழை கொடுத்த சாபம் உனக்கு நான் பலிக்க போகிறதா? அத்தையும் உன் வெற்றியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்க வரை உனக்கு என்ன கவலை? அனைவரும் புறம் சபை கலையலாம். வேணாம் சொல்ற
சொல்றத கேளு. ஏய் இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். கொலையை செய்தேனா? நீதான். இந்த கொலையை நான் தான் செய்திருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கூறினீர்களே, அப்பொழுது புரிந்து கொண்டு இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும் என்று. மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாயமானியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசினாயே, அப்பொழுது தெரிந்து கொண்டு இந்த கொலையை பாடு கொடுத்தமா மாநாட்டா ஏய் ஏய் இந்த கொலையை நான் செய்தேன். இளவரசி சொல்வதை கேளு. சின்ன பொண்ணுன்னு பாக்குறோம். நடக்கிறதே சொல்ல மச்சான். அவரக்காய், புடலங்காய், வட்டக்காய், அது என்ன பிள்ளைக்காய்? புதுவிதமான காய் உள்ள இறக்குமதி பண்ணி வச்சிருக்கிறேன். வா காட்டுறேன். கூட்டு கொண்டா இருக்கும். பாக்கியா வாழைக்காய், பிள்ளைக்காய். ஏய் அடிங்க அவனே என்ன பேச்சு நாயா வச்சு இளவரசி என்று பார்க்கிறோம். பார்த்தாலே தெரியுது. ஆமா, இவன் யாரு தெரியுமா? ஏம்மா? இதோ இருக்கிறானே. என்ன எது ஒன்னால பேசு. இந்நாட்டு அமைச்சரவன் நடப்பதே வேறு. இவன் யாரு தெரியுமா? ஏம்மா, ஏய். இந்த வாங்கிட்டு பிச்சைக்கார பையன். லக்காடி பையன். அவன் தெரு போடுறான். யார் சொன்னது? அவன் காடி பாட்டி தான் போடுறான். இது பணம் காட்டுனது ஒரு சலசலப்புகள் அஞ்ச மாட்டேன் யாரே போயிடு எங்களை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. சொல்வதற்கு இவன் எப்பேர் பண்றான் தெரியுமா? லக்காடி பையன். விளையாட்டு விளையாக முடியும். என்னடா பேசுகிறீங்க? விக்ரமன்
மாங்காய் எப்படி என்ன ஓடி போகுது வாழ வழி இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு விலைக்கு வந்த ஒரு வேலைக்காரன் நாய் என்ன பார்த்து பேசுறான்னா எதை பார்த்து பேசுறேன் நான் அந்த மாதிரி தான் செய்ய மாட்டேன் டேய் அந்த மாதிரி தான் பண்ண மாட்டேன் ஒரு வேலைக்கார பையன் நீ பொம்பளைக்கு ஒரு அடக்கம் தேவை அம்மால ஆம்பளை அம்மால சேரு மேல உக்காடுறேன் யாரு ஆம்பளை நீ ஆம்பளை தானே நாங்க எதை ஆட்சி ஒண்ணே செய்யாது நான் காலாளர் விலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய் பத்து மட்டும் வாங்கலாம் மயிலுக்கு போன போட்டவரு நாங்க நல்லவன் நட்டு கம்பல்ல சேர்த்தப்போ அவன் ஊத்தாது எப்படி என் சர்வீஸ்ல எத்தனை பேரை வாங்கி எடுத்து வச்சுக்கிறேன் நான் அவன் யாரு தெரியுமா இவன் பெருமையா அவன் பெருமையை சொல்ல போறேன் பெருமையை சொல்ல இவன் பெருமை தானே அவன் பெருமை தானே இவன் பெருமை ஃபர்ஸ்ட் வந்து வேணாம் வேணாம் அவனுக்கு அப்புறம் யார் தெரியுமா இந்த பருப்ப பையன் இவனோ ஒரு ஒரு பாக்குல நீ ஒரு பாக்குறாங்க ஆனா நீ பெருமையா பேச போறல இப்படி நின்னுலாம் பேசக்கூடாது போட்டு
ஐயோ அவன் பெருமை சொல்ல போறல போடு முட்டி போடு டேய் போடுற முட்டி போடு இல்லம்மா ஏன் எத்தனை பேர் நான் முட்டி போடுறேன் நீடா போடுனா முட்டி பாரு வேச்சி வாய் முடி டேய் அவன் யாரா இதெல்லாம் நியாயம் அவன் யாரா அவனோ ஒரு எச்சையில ஆனா நீ ஒரு நாய் நக்கரை ஒரு நாய் நக்கரை நீதிமன்றத்தில் நான் சொல்றேன் அமைதியாக புறப்பட்டு விட்டால் உனக்கு நல்லது நாய் நக்கரை கேட்கிறேன் கேட்டாலும் பரவாயில்லை என்ன கேட்கலாமா நாய் நக்கரை என்ன கேட்டா பரவாயில்ல உன்னை கேட்க கூடாது ஏன்னா எட்டு ஜமீன் இப்போது வந்து கூறுகின்றேன் அந்த செலவிடத்தை கேட்க வேண்டும் தர்மத்தின் வாழ்வதனை சூத்து கைவோமா தர்மத்தின் வாழ்வதனை சூது கவோ அப்படி தெளிவா சொல்லு கவம் கவம் ஆமா ஆமா அரை நாட்டு நான் டவுசரை கைட்டு அடிப்பேன் டவுசரை கைட்டு யார் நீ அடிச்சு கீசிட்டான டேய் மீண்டும் கர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் கர்மமே வெல்லும் டேய் இன்று தப்பித்துள்ளார் எட்டாவது நாள் நிச்சயமாக என்னிடத்தில் நடக்கப்படுவார் அப்பொழுது போய் சம்பளம் வாங்கறது எங்கடாண்டே சாப்பாடு கல்லாத்தா கல்ல மாரியாத்தா கல்லாத்தா எதுவும் ஆட்டமா இல்லம்மா முடி மேல வந்து யாருமா இந்த முடி மேல வந்து என்ன பாருமா மழை பெய்யுமா நீ பெயர்த்தே காட்டும் மழை பெய்யுமா பெய்யாதா அப்ப நனி மனமண்ணா என்னண்ணா எந்த பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா அழைத்தா ஒருத்தன் வீட்டு தாடி அழுத்தா